தஞ்சாவூர் மாவட்டம் கரந்தட்டாங்குடியில் இருக்க வடவாற்றிலிருந்து நீரானது நிலத்திற்கு அடியிலே செயற்கையாக சுமார் 1400 வருடத்திற்கு முன்பு கட்டப்பட்ட செயற்கை நீர் வழி சுரங்கம் வழியாக வடவாற்றிலிருந்து சுமார் 400 மீட்டர் தொலைவில் இருக்க கருணாசுவாமி குளத்திற்கு சென்றடைகிறது. இதை பற்றின ஒரு தொகுப்பை இந்த வீடியோவில் காண்போம். இந்த பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்க இடம்தான் வடவாற்றிலிருந்து அந்த சுரங்கத்திற்கு நீர் செல்லும் நுழைவாயில். இந்த இடத்துல இருக்க துவாரம் பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் வடிவில் அமைக்கப்பட்டிருக்காங்க. இது தண்ணி இதில் போயிட்டுருக்கிறதுனால சரியாக உங்களுக்கு தெரியாது. இந்த இடம் எங்கே இருக்குன்னா தஞ்சாவூர் மாவட்டம் கரந்தட்டாங்குடியில் இருக்க புற்றுமாரியம்மன் கோவிலுக்கு அருகாமையில் இருக்க படித்துறையில் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த நீரானது புற்றுமாரியம்மன் கோவிலுக்கு அடி வழியாக சென்று நீர் வழி சுரங்கத்தின் அணையை எட்டுகிறது. அதற்கு பிற்பாடு அங்கிருந்து சுமார் 400 மீட்டர் தொலைவில் உள்ள கருணாசுவாமி கோவில் குளத்தை சென்றடைகிறது. இந்த புற்றுமாரியம்மன் கோவிலும் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஸ்தலமாக கருதப்படுகிறது. கருணாசுவாமி கோவில் பார்த்திங்கன்னா சுமார் 1400 வருடம் பழமையான கோவில். தஞ்சை பெருவுடையார் கோவிலுக்கும் முற்காலத்திய கோவிலாக பார்க்கப்படுது. சோழ மன்னர்களால் திருப்பணி செய்யப்பட்டிருக்காங்க. இந்த கோவிலில் இருக்க சுவாமி வசிஷ்டேஸ்வரர் என்றும் கருணாசுவாமி என்றும் இரு பெயர்களால் அழைக்கப்படுது. மேலும் கருணாசுவாமி என்ற மற்றொரு பெயரும் இந்த கோவிலில் உள்ள குளத்தில் உள்ள சிறப்பையும் இணைக்குமாறு ஒரு வரலாற்று நிகழ்வை இந்த காணொலியில் காண்போம். இந்த கோயிலுக்கு கருணாசுவாமி என்ற பெயர் ஏன் வந்தது என்றால், இந்த கோயிலை ஆட்சி செய்த சோழ மன்னர்கள் ஒருவருக்கு உடம்பெல்லாம் குஷ்ட நோய் இருந்தது. அப்போது இந்த கோவிலில் இருக்க குளத்தில் ஒரு நாள் மூழ்கி எழுந்திருக்கிறப்போ முதல் நாள்லே நிறைய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அதற்கு பிற்பாடு தொடர்ந்து 48 நாள் இந்த கோவில் குளத்தில் மூழ்கி எழுந்திருக்கிறப்போ உடம்பில் இருக்க குஷ்ட நோய்கள் எல்லாம் குறைந்து விட்டது. வடவாற்றிலிருந்து நீரானது நுழைவாயிலை கடந்த பிறகு தஞ்சாவூர் கரந்தை புற்றுமாரியம்மன் கோவிலுக்கு அடி வழியாக வந்து இந்த நீர்த்தேக்கத்தை அடையுது. இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒற்றை கண்ணால் ஆன மதகு போல் செயல்படுது. கருங்கல்லில் செதுக்கியிருக்காங்க. இந்த இடத்துல மதகை குளத்தில் நீர் கம்மியாக இருக்கும்போது திறந்துக்கலாம், நீர் அதிகமாக இருக்கும்போது மூடிக்கலாம். எல்லாம் கருங்கல்லிலே செதுக்கி வைத்திருக்கிறாங்க அந்த காலத்திலே. மேலும் நடுவில் ஒரு கல் நட்டு வச்சுருக்காங்க. அது எதுக்குன்னா ஆற்றிலிருந்து வேகமாக வர நீரை அந்த கல் மேல் மோத விட்டு இரண்டாக பிரித்து மீண்டும் ஒரு சேர சேர்த்து புவியீர்ப்பு விசைக்கு ஏற்ப நீர்வழி சுரங்கத்தின் முதல் நுழைவாயிலை எட்டுமாறு அமைக்கப்பட்டிருக்காங்க. மேலும் இந்த இடத்திலிருந்து நீரானது சுமார் 1400 வருடம் பழமையான நீர்வழி சுரங்கம் வழியாக கடந்து கருணாசுவாமி கோவில் குளத்தை எட்டுகிறது. இந்த பதிவில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் நீர்வழி சுரங்கத்தோட அமைப்பு. இது பார்த்திங்கன்னா பிவிசி பைப் போல் செய்யப்பட்டிருக்கு. எப்படின்னா லீக்கேஜே இல்லாதவாறு செய்யப்பட்டிருக்காங்க. இது உள்ளே செல்கிற நீர் எல்லாமே வடவாற்றில் ஆரம்பித்ததுன்னா நேராக கருணாசுவாமி கோயில் குளத்தை வந்து எட்டுற வரைக்கும் வெளியில் எங்கேயுமே வர வாய்ப்பே இல்லை. அது மட்டும் இல்லாமல் மேலே இருக்கிற நீரும் இதுக்குள்ளே செல்றதுக்கான வாய்ப்பே இல்லை. இது பார்த்திங்கன்னா செங்கல்லையும் சுண்ணாம்பையும் கொண்டு மிகவும் உறுதியாக கட்டி வச்சுருக்காங்க. இந்த நீர்வழி சுரங்கத்தை ஒரு 5 இடத்துல பேர் எடுத்திருக்காங்க. ஜேசிபி இயந்திரமே இதோட உறுதித்தன்மைக்கு ஈடு கொடுக்க முடியல, அந்த அளவுக்கு கடினமாக இருந்திருக்கு. மிகவும் சிரமப்பட்டு பேர் எடுத்திருக்காங்க. எதுக்கு இதை பேட்டுறாங்கன்னா 15 முதல் 20 ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும் இந்த குளத்தில் 365 நாளும் தண்ணி இருந்திருக்கு. இப்பொழுது 10 முதல் 15 வருடமாக வரலாறு காணாத அளவுக்கு வற்றி இருக்குது. அதுக்கான காரணத்தை ஆராயும் பொழுது தான் வடவாற்றிலிருந்து இந்த குளத்திற்கு நீர்வழி சுரங்கம் இருக்கிறது என்று கண்டுபிடித்திருக்காங்க. அவ்வாறு கண்டுபிடித்த பிறகு அதில் நிறையா அடைப்பு இருப்பதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனை சரி செய்யும் வகையில் தான் ஒரு 5 இடத்துல இதை பேர்த்தெடுத்து சுத்தம் செய்து அந்த வழியில் நீர் ஓடுது என்பதற்கான ஒரு அடையாளத்தையும் அமைத்து அரசாங்கமும் சிவனடியார்களும் ஊர் மக்களும் ஒன்று சேர்ந்து இந்த பணியை செய்து வருகிறார்கள்.
நீர்வழி சுரங்கத்தின் உள்ள அடைப்புகளை சுத்தம் செய்வதற்கு மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான குழுவும் நகராட்சி ஆணையர் தலைமையிலான குழுவும் சிவனடியார்களும் ஊர் மக்களும் மிகவும் ஆர்வத்துடன் செயல்பட்டு வருகிறார்கள். அவ்வாறு வந்து சேரும் நீரை நாம் மிகவும் பாதுகாப்பாக எதிர்கால தலைமுறை கையில் ஒப்படைக்க வேண்டும். இந்த பணி சிறப்பாக நடைபெற உதவிய மாவட்ட ஆட்சியருக்கும் ஆணையருக்கும் சிவனடியார்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.